இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து லெமன் ஜூஸ் பவுடர் தான். நம்ம வீட்டில் எப்படி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு வந்து நான் 1/2 கிலோ லெமன் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம நல்லா கழுவிட்டு 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ண லெமனை பூரா நம்ம ஒரு கப்பில் ஜூஸாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்த லெமனுக்கு வந்து 1 கப்பு ஜூஸ் வந்திருக்கு. இப்போ நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்துகிட்டு இது வந்து நம்ம ஒரு 2 பிளேட்டில் வந்து நம்ம சமமாக ஊற்றிக்கிறணும். இல்லை ஒரே பிளேட் பெரிய பிளேட் இருந்தால் நீங்கள் பெரிய பிளேட் கூட ஊற்றிக்கலாம். இப்போ 2யும் பாதி பாதி சேர்த்தாச்சு. இப்போ 1 கப்பு லெமன் ஜூஸுக்கு 3 கப்பு சர்க்கரை நம்ம சேர்த்துக்கணும். இப்போ 2 தட்டுலையுமே நம்ம ஷேர் பண்ணி சர்க்கரையை எடுத்துக்கணும் 1 கப்பாக. இப்போ எடுத்து நல்லா சமப்படுத்திட்டு இது வந்து நம்ம நிலக்காய்ச்சலில் தான் வைக்கணும். வெயிலையோ அடுப்புலையோ வச்சு கிண்டிடக்கூடாது. தண்ணி எதுவும் சேர்த்துடக்கூடாது. இப்போ 4 நாள் சென்று பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தலாம். இஞ்சி இந்த அளவுக்கு வந்துடும். இது வந்து ஒரு ஸ்பூன் வச்சு சர்க்கரையை மேலே எடுத்து விட்டு இது தான் 2 நாள் அடுத்து காய விடணும். 6ஆவது நாள் நம்ம அடித்து பவுடர் பண்ணிடலாம். இதில் 1/2 ஸ்பூன் உப்பு ஒரு கொஞ்சோண்டு மிளகு சேர்த்து நம்ம நல்லா நைஸாக அடித்து பவுடர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா 1/2 கிலோ லெமன் பவுடர் ரெடி ஆயிரும். இப்போ வாங்க ஜூஸ் ரெடி பண்ணியாச்சு. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.